நீங்க பிசினஸ்க்காக ஒரு கமிட்மெண்ட் குடுத்தீங்கன்னா, அந்த கமிட்மெண்ட்ஸ செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்க எந்த லெவல்லயுமே இறங்கணும். நம்ம எல்லாருக்குமே ரத்தன் டாட்டா தெரியும். அவருடைய பேரும், புகழும் இன்ன வரைக்கும் நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? டாட்டா தன்னுடைய கார்ல சிட்டிக்குள்ள ஒரு நாள் போயிட்டு இருக்காரு. அப்போ மழை ரொம்ப பெஞ்சுட்டு இருக்கு. அப்போ ஒரு 3 பேர் ஃபேமிலில ஒரு அப்பா, ஒரு குழந்தை, அவங்களுடைய ஒய்ஃப். இவங்க 3 பேரும் மழையில நனைஞ்சுட்டே பைக்ல இருக்காங்க. அத ரத்தன் டாட்டா பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஏன் 3, 4 பேர் போறதுக்கு அளவா ஒரு ஃபேமிலிக்கு அளவா ஒரு காரை மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. டாடா நேனோ கார்னு ஒரு காரை கிரியேட் பண்ணணும். இதுக்கான பிளானிங்கை நீங்க போட்டு கொடுங்கன்னு பல இன்ஜினியர்ஸ்க்கு இந்த பிளானை சொல்றாரு. இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா கார் கம்பெனியோட முதலாளிகளுமே ரத்தன் டாட்டாக்கு ஆப்போசிட் ஆகுறாங்க. இந்த காரை நம்ம மேனுஃபேக்சர் பண்றதுனால நமக்கு பிசினஸ்ல எந்த ஒரு growthமே இல்ல. அது மட்டும் இல்லாம நமக்கு ஏகப்பட்ட லாஸ் தான் வரும் அப்படின்னு ரத்தன் டாட்டா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவரோட மைண்ட்ல இருந்த ஒரே விஷயம் அந்த மலையில நினைச்சிட்டு இருந்த குடும்பத்தை பார்த்ததுதான். சோ இந்த மாதிரி பல குடும்பங்கள் இருக்கும், பல பேர் இருப்பாங்க. அவங்க யாருமே இந்த மாதிரி மழை வெயில்னு நினைச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு மட்டுமே தான் ரத்தன் டாட்டா யோசிச்சாரே தவிர அவருடைய பிசினஸ்ல அவரு லாபத்தை பார்க்கலாமா இல்ல இழப்பை சந்திக்கலாமாங்கிறத பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. காரணால பல குடும்பங்கள் வெயில்லையும் மழையிலையும் நினையாம போகுது அப்படின்னா அதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு ரத்தன் டாட்டா சொன்னாரு. நம்ம பிசினஸ்க்காக இல்ல நம்ம ஒர்க்குக்காக ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டை செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம எந்த லெவல்லையும் இறங்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேரும் புகழும் கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிலைச்சு நிற்கும். அதுக்கு ரத்தன் டாட்டா ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். இந்த மாதிரியான வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.